ஸோ ஹே guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன் கைஸ். பொங்கல் இன்றைக்கி லீவ் போடாமல் ஆஃபீஸ்க்கு போனால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ லீவ் போட்டாச்சு. அம்மா வந்து வெளியே வாசல் பெருக்கிட்டு இருந்தாங்க, கூட்டிகிட்டு இருந்தாங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க சரியா. அண்ட் அம்மா மேலே போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் யாருமே வெளியே போடல. ஸோ சரி குளிச்சுட்டு வந்து அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ எந்த ஒரு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. ஸோ பின்னாடி இருக்கிற துணியெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். இந்த குளிருக்கு துணி வேறு காய மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்படி கட்டி விட்ருக்காங்க அப்பா. ஸோ இப்போ கோலம் போட போகிறேன். கோலம் போட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போய் கோயிலையும் பூஜை பண்ணுவாங்க. ஸோ கோயிலையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு நான் வாங்க கோலம் போடலாம். கோலம் போட போனேன்னா ஸோ நான் எந்த டிசைன் யோசிச்சிருக்கனோ அது நான் டேரெக்டாக கோலப்பொடியில் போட முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இல்லை. ஸோ நான் சாக் வாங்க போகிறேன். சாக்லேட் ஃபஸ்ட் போடுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோலப்பொடியால் போடுவேன். சரி வாங்க போகலாம். ஸோ எஸ் கைஸ், ஸோ கோலம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சாக் வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சாக் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு கோலத்தில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக தெரியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாக்கில் போடுவேன், அதுக்கப்புறம் கோலப்பொடியில் போடுவேன். நான் சாக் வாங்கியாச்சு. அண்டு ஃபேன் வாங்கியிருக்கேன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. டீ கூட அண்ணா இன்னும் சாப்பிடல, அதனால சரி வாங்க வந்துட்டேன். வாங்க போய் கோலம் போடலாம். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே போட்டிங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா வந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. நான் அப்படியே உள்ளே ரெடி ஆகிறேன், அதுவும் காமிக்கிறேன். நான் மேக்கப் முடிச்சிட்டேன். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல். எஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவும் மேக்கப் பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வாங்க பொங்கல் பொங்க போது பார்க்கலாம். ஸோ இதுலேயே நான் வாய்ஸ் கொடுக்கலன்னா அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோட பொங்கலும் ரொம்ப நல்லா பொங்கிச்சு. அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். அண்ட் எல்லாருமே இந்த வருஷம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். எதுக்கும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஓகே. அண்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாரி இந்த வீடியோ லேட்டாக வருது. ஏன்னா கொஞ்சம் சில பல காரணத்தினால் நான் இந்த வீடியோ நான் வேகமாக போட முடியல. ஸோ அம்மாவோட சேனல் நான் ஆரம்பிக்கலாம் இருக்கேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் தேவை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அம்மா சேனலில் 1 மந்த் இல்லைன்னா 1.5 மந்த்தில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எங்கள் வீட்லேயும் நாங்கள் நல்லா பொங்கல் வச்சு நாங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டோம், எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அதுவே நீங்களும் ரெடி ஆயாச்சு. மேக்கப் இஸ் டன், ஹேர் இஸ் டன். பார்த்தீங்களா ஹேர் தெரிஞ்சிச்சா? ஃபோட்டோ எடுக்க முன்னே காமிக்கிறேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு நான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போக அப்போ காமிக்கிறேன். என்னோட மேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுறேன். ஸோ அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பிடிச்சிருக்கோம். இப்போ நான் மேலே போவேன். வெயில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லிட்டு நான் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்.
அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு மைண்டும் வரமாட்டேங்குது. அதனால நான் நினச்சேன் சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் போஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அது நல்லா இருக்குது. அது வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அதில். சரியா? ஆனால் எதுலன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ உங்களை நான் திரும்பி சந்திக்கிறேன். கீழே போய் அம்மா என்னென்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. மேலே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குளிர்துன்னு சொல்லிட்டு ஜாக்கெட் போட்டிருக்கேன். பா சே ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அப்பா வந்து கோயில் பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நானும் சாப்பிட போகிறேன். அண்ட் புஷ்பா 2 மூவி பார்த்துட்ருக்கோம். கோயில் நானே வச்ச பொங்கல். எங்கள் சவுண்டம்மன் கோயிலில் நான் வச்ச பொங்கல் நானும் சாப்பிட்றேன். யாரும் சாப்பிடல. நான் சாப்பிடுவேன். இப்போ தான் நான் சாப்பாடு சாப்பிட்டேன். அதனால தான் நான் இன்னும் சாப்பிடல. சரியா? நான் இப்போ சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து இன்னைக்கு லேட்டாக தான், எங்கள் அம்மா வந்து பூஜை பண்ணும்போது பார்க்கலாம். தம்பி கை தோப்பட்டு வரேன். ஸோ எஸ் கைஸ், பொங்கல் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமாம், பொங்கல் எல்லாம் முடிஞ்சிச்சு. பொங்கல் சாப்பிட்றது இன்னும் சாப்பிட்ணும். எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்தாச்சு. பொங்கல் இஸ் டன். அண்ட் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம். எங்கள் அப்பா எனக்கு வடை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தான், எனக்கு மட்டும் வடை சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, ஆவி இப்பயும் பருக்குது. காலையில் வச்சு தானா, ஏன்னா கீழே பிளேட் வச்சுருக்காங்க. அதனால வாங்க பொங்கல் சாப்பிட்லாம் கைஸ். வடை சாப்பிட்லாம் கைஸ். என்னோடய பொங்கல் எல்லாமே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நான் இப்படி தான் பொங்கல் கொண்டாடுவேன் எல்லா வருஷமும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அண்ட் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.